अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि अल्लज़ी हदाना लिदीनिहिल क़वीम व मन्ना अलैना बिबिअसति हाज़ा नबिय्यिल करीम व हदाना बिही इला सिरातिल मुस्तक़ीम। अहमदुहु सुब्हानहु अला निअमिहिल ग़िज़ार व अश्कुरुहु अला जुदिहिल मिदरार व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहुल वाहिदुल क़ह्हार व अशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहुल मुस्तफ़ल मुख्तार। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला अब्दिका व रसूलिका मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि व ताबिईन लहुम बि इहसानिन इला यौमिद्दीन। अम्मा बाद। அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்களெல்லாம் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையில் அமைக்கப்படும் நீர் தடாகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த உலகத்திற்காக வேண்டியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மறுமை நாள் என்கிற ஒன்று இருக்கிறது. அதற்காக வேண்டி எங்களினுடைய வாழ்க்கையை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான தலைப்புகளெல்லாம் தெரிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாளை மறுமை நாளுங்கிறது மிகப்பெரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி. படைப்பினங்களுக்கு அருகாமையில் சூரியன் அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை அருகில் கொண்டு வருவான் என்று சொல்லும் பொழுது, ஹத்தா தக்கூன மின்ஹும் கமிக்தாரி மீலின், மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு மைல் தூரம் அளவு தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொலைவு தூரம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 93 மில்லியன் மைல்கள் தூரத்தில் நாம் இருக்கிறோம். கோடியில் சொல்கிறதா இருந்தால் 9 கோடியே 30 லட்சம் மைல்கள் எங்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொலைவு தூரம். அப்போ அவ்வளவு தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடிய நாம சாதாரணமான ஒரு 28-30 செல்சியஸ் வெயில் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது. கொஞ்சம் நேரம் எங்களுக்கு வெயிலில் நிற்க முடியாமல் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரமே ஒரே ஒரு மைல் தான். எங்களோட கற்பனைக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்போ அப்படியாப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு காலங்கள் நிற்க வேண்டி இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாளுங்கிறது 50,000 வருடங்கள். 50,000 வருடங்கள் சூரியன் எங்கட தலைக்கு மேலே ஒரு மைல் தூரத்தில் இருக்குது. 50,000 வருஷம் நீங்கள் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்தில் நிற்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதர்கள் எல்லாம் வியர்வையால் மூழ்கி கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு இருப்பாங்க தெரியுமா? சிலர்களுக்கு அவர்களினுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்றவாறு, ஒவ்வொருத்தருடைய அமல்களுக்கு ஏற்றவாறு, சிலர்களுக்கு கணுக்கால் வரைக்கும், சிலர்களுக்கு முட்டங்கால் வரைக்கும், சிலர்களுக்கு இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலர்களுக்கு வாய் வரைக்கும் அவங்க வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மறுமை நாளுடைய அகோரத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அருந்துவதற்கு ஏதாவது ஏற்பாடுகளை இறைவன் செய்திருக்கிறானா? ஏதாவது பானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறானா என்று கேட்டால் அதற்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட இருந்தாங்க. திடீரென அவங்க தூங்கி விட்டாங்க. எழும்புகிற பொழுது சிரித்த நிலையிலே ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, மா அல்லாஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் சிரிப்பதற்கு என்ன காரணம்? சிரித்த நிலையிலே நீங்கள் எழும்புறீங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். என்ன சூறா தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்கிற சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். சொல்லிட்டு சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, அத்ததுரூன மல் கௌசர், கௌசர் என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா? கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வியை நாம கேட்கறது எங்களுக்கு மத்தியில் பொருத்தம். ஏன் தெரியுமா?
அரபு மொழிங்கிறது எங்களினுடைய தாய்மொழி கிடையாது. எந்த சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாலும் மொழியாக்கம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் நபித்தோழர்கள் உண்மையிலே அரபிகள் தானே. குர்ஆனுங்கிறது அரபு மொழியில் இருக்குது, அதுவும் தெளிவான லுகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க தெரியுமா? சில வார்த்தைகளுக்கு அதனுடைய டிக்ஷனரி அகராதி அர்த்தம் இருக்குது, நேரடி அர்த்தம் இருக்குது. கௌசர்ன்னு சொல்லி சொன்னா அதிகம், நிறைய என்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டம் உண்டு, ஒரு இஸ்திலாஹ்ல நடைமுறையில் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிச்சு கொடுத்த ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நபிகள் நாயகம் கேட்டாங்க, கௌசரண்டா என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அது என்ன என்று கேட்டால் ஃபஇன்னஹு நஹ்ருன் வஅதனீஹி ரப்பி அஸ்ஸ வஜல். கௌசரங்கிறது ஒரு நீர் தடாகம், ஒரு ஆறு. அதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான். அந்த நீர் தடாகத்திற்கு நாளை மறுமை நாளையில் என்னுடைய உம்மத்தார்களாகிய என்னுடைய சமுதாய மக்கள் வருவாங்க. இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப அந்த கௌசரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் ரசூலுல்லாஹ்வோட உம்மத்துக்கு இருக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு எத்தனையோ சமுதாய மக்கள் வாழ்ந்து விட்டு மரணித்திருக்கிறார்களே, அவர்களையும் ஈமான்தாரிகள் மூமின்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? அல்லது வேறு ஏதாவது ஏற்பாடுகளை இறைவன் செய்திருக்கிறானா என்றால் திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த ஹதீஸை இமாம் அல்பானி சஹீஹ்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன ஹதீஸ் என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவுதா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவுலை, அதாவது நீர் தடாகத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த நீர் தடாகத்தில் யாருடைய நீர் தடாகத்தில் அதிகமான மக்கள் தண்ணீர் அருந்துவது, நீர் குடிக்கிறது என்கிற விஷயத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவங்க பெருமை பேசிக் கொண்டிருப்பாங்க, பெருமிதம் கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய நீர் தடாகத்துல அதிகமான மக்கள் நீர் குடிக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நீர் தடாகம் இருக்குது, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கும் இருக்குது. இப்ப நாம ரசூலுல்லாஹ்வினுடைய சமுதாய மக்களாக இருக்கிற காரணத்தினால் நாங்க ரசூலுல்லாஹ்க்குரிய அந்த நீர் தடாகத்துல தான் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கௌதர் பற்றிய அந்த வர்ணனை அது எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல மாதிரி நாம கற்பனை பண்ற மாதிரியான தண்ணீர் மாதிரி இருக்குமா, அல்லது அதற்கு ஏதாவது சிபத்துகளை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா என்று கேட்டால், இது புகாரியில 6581வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? பைனமா அன அசீரு ஃபில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சுவனத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது. எப்ப ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனாங்க, எப்ப நடந்தாங்க என்று நாம யோசிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் மியராஜ் பயணத்தின் பொழுது நடந்த சம்பவங்களை சொல்றாங்க. நான் சுவனத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை பொறுத்த வரைக்கும் ஹாஃபதாஹு கிபாபு துர்ரில் முஜவ்வஃப், அந்த ஆற்றினுடைய இரண்டு மருங்கிலும் இரண்டு ஓரங்களிலும் துளையிடப்பட்ட முத்து கலசங்கள் இருந்தன. அப்ப ரெண்டு கரையும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் முத்தாலான கரையாகத்தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதல் கௌசர் உள்ளதி அதாக ரப்புக், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறானே கௌசர் நீர் தடாகம், அந்த தடாகம் தான் இது என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க என்கிற செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். அப்ப அந்த நீர் தடாகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இரண்டு மருங்கிலும் முத்தாலான கரையாக இருக்கக்கூடிய நீர் தடாகமாக இருக்குது. அந்த நீர் தடாகத்தினுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு சரி, அந்த ஆற்றினுடைய அந்த நீர் தடாகத்தினுடைய பரப்பை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். என்ன செய்தி என்று கேட்டால், என்னுடைய அந்த ஹவுலினுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு என்று கேட்டா, ஒரு மாச காலம் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மிக மிக நீளமான மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நீர் தடாகம். இன்னொரு ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம், தடாகத்தினுடைய பரப்பளவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யமன்ல இந்த ஹூதிகளினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த சனா என்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த சனாவையும் ரசூலுல்லாஹ் ஐலா என்கிற ஒரு பிரதேசத்தையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கு மத்தியில் எவ்வளவு தொலைவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தொலைவு தூரம் என்னுடைய ஹவுலினுடைய பரப்பளவு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நீர் தடாகம் ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நீரினுடைய டேஸ்ட் என்ன, எப்படியாப்பட்ட ஒரு சுவையை கொண்டது என்பதையும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல
சுத்தமான நீர் என்பதற்கு சில வரைவிலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அதுல மனம் இருக்கக்கூடாது, நிறம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு சற்று வித்தியாசமான ஒரு மனம் அடிச்சுட்டா எங்களுக்கு தண்ணீரை குடிக்க இயலாது. அதே போல நிறத்தை பார்க்குறீங்க, தண்ணீருடைய டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்குது, ஆனா கலர் கொஞ்சம் நீல கலரா இருக்குது, பச்சையா இருக்குன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி மனம் பிரட்டும், இது என்ன கலர் இது அப்படியேம்போ. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஹவுலுல் கௌதரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மா உஹு அபியது மினல் லபன், அந்த தண்ணீருடைய கலரை பொறுத்த வரைக்கும் பாலை விட வெண்மையானது, பாலை விட வெண்மையானது. அஹ்லா மினல் அசல், அதே போல தேனை விட மிகவும் இனிப்பானது. அப்ப நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலர், பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அதே போல அதுல இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களினுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது அதுல சின்ன சின்ன கூளைகள் எல்லாம் இருக்கும், ஜொக்க போட்டிருப்பாங்க. அந்த கூளைகள் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில 1-2 குவளைகள் இருக்காது. இந்த விண்ணில் எந்த அளவுக்கு விண்மீன்கள் நட்சத்திரங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான குவளைகள் அந்த நீர் தடாகத்தில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த தண்ணீருடைய டேஸ்ட்டை பாருங்க. அந்த தண்ணீருக்கு எந்த அளவுக்கு வாசம் இருக்கும் தெரியுமா? வாசம் சரியா இல்லைன்னு வைங்க, கொஞ்சம் நாற்ற மாதிரி இருக்கும்னு வைங்க, எங்களுக்கு குடிக்க இயலாது, குடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு மனசு வராது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய வாசம் எப்படி இருக்கும்னு கேட்டா கஸ்தூரி மாதிரி. அப்ப குடிக்க போற நேரத்திலே அவ்வளவு கமகம என்று அந்த மாதிரி வாசம் வரும். இப்ப இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நிறைய தோழர்களுக்கு இந்த தூரியன் பழம் விருப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா? அதுல வாசம் சில ஆட்களுக்கு செட் ஆகிறது இல்லை. என்ன வாசமா இருக்குது, இதை வச்சு எப்படியா சிலாக்கள் சாப்பிடுறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனா அந்த அதாவது நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கலரா இருக்கலாம், அதனுடைய டேஸ்டா இருக்கலாம், அதனுடைய அந்த வாசத்தை பொறுத்த வரைக்கும் அது கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமிக்கது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஹவுதுல் கௌதர் நீர் தடாகத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் 50,000 வருஷங்கள் நிற்க வேண்டிய ஒரு கட்டம். ரசூலுல்லாஹ்வினுடைய சமுதாய மக்கள் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த சூரியனுடைய நெருக்கத்தின் காரணமாக அடிக்கடி எங்களுக்கு தண்ணீர் தவிக்குமா, எங்களுக்கு அடிக்கடி நீர் குடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வருமா என்பதையும் ரசூலுல்லாஹ் விளக்கும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதுமு அபதா, யார் ஹவுலுல் கௌதர்ல ஒரே ஒரு தடவை கூட இல்ல ஒரே ஒரு தடவை யாருக்கு நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ அவர்களுக்கு 50,000 வருஷத்துக்கும் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற அவ்வளவு டைமுக்கும் அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்காது, ஒரே ஒரு தடவை குடிச்சா போதும் என்பதையும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நீர் தடாகத்தில் ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. என்ன செய்தி என்று கேட்டால், இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களினுடைய பொது மையவாடிக்கு போறாங்க. இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், மையவாடிக்கு போனால் ஓதக்கூடிய ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை ஓதுறாங்க. மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூமின்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்வோம். இந்த துவாவை ஓதிட்டு என்ன சொன்னாங்க என்று கேட்டால், அதாவது இந்த தோழர்களோடு என்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கு நான் ஆசை வைக்கிறேன். என்ன வார்த்தை சொல்றாங்க? என்னுடைய சகோதரர்களை நான் சந்திப்பதற்கு ஆசை வைக்கிறேன். சொன்ன உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க, அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்கள் உங்களினுடைய சகோதரர்கள் இல்லையா? நீங்க சகோதரர்களை சந்திக்கணும்னு சொல்றீங்க, நாங்களும் உங்களுடைய சகோதரர்களாகத்தானே இருக்கிறோம் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். யார் தெரியுமா? எனக்கு பின்னால் இதுவரைக்கும் பிறக்காமல் நான் மௌத்தாகியதன் பிற்பாடு என்னை பார்க்காமலேயே ஈமான் கொள்வாங்களே, என்னை கேள்விப்பட்டே ஈமான் கொள்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். அப்ப அப்படியாப்பட்டவர்களை நான் சந்திப்பதற்கு ஆசை வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நபி தோழர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? தோழர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறந்து மரணித்த குழந்தை வரைக்கும் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் எப்படி யா ரசூலல்லாஹ் இந்த சமுதாய மக்களை இனம் கண்டுகொள்வீர்கள்? இந்த உலகத்தில் நீங்க ஸ்ரீலங்கா, உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கு பாஸ்போர்ட் இருக்குது, ஐடென்டி இருக்குது, எத்தனையோ ஆவணங்கள் இருக்குது. மறுமை நாளில் எப்படியாப்பட்ட ஒரு அடையாளம் எங்களுக்கு தரப்படும்? எப்படி யா ரசூலல்லாஹ் நீங்க இனம் கண்டுகொள்வீங்க என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதர்கிட்ட முகங்களும் கைகால்களும் வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் இருக்குது. அப்படி இருந்தால்
அந்த மனிதருக்கு அவருடைய குதிரையை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா முடியாதா? ஏனென்றா எல்லாமே கருப்பு குதிரையா இருக்குது. இந்த மனிதருடைய குதிரை மட்டும்தான் கைகால்களும் முகமும் வெள்ளையா இருக்குது. பார்த்த உடனே லேசா கண்டுபிடிக்கலாமே. ஆமா யார் சொல்லலாம், தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மாதிரி தான் நானும் என்னுடைய சமுதாய மக்களை கண்டுபிடிப்பேன். எப்படி தெரியுமா? ஃபைன்னஹும் யஅதூன குர்ரம் முஹஜ்ஜலீன். அவர்கள் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் வருவாங்க. அவர்களுக்கு சொல்லி பிரத்யோகமான தனித்துவமான அடையாளம் இருக்கும். எப்படியாப்பட்ட அடையாளம் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுவை தொழுவதற்கு உது செஞ்சிருப்பாங்களே, அந்த உதுவினுடைய காரணமாக அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அப்ப பிரகாசமாக இருப்பதை வச்சுதான் இவங்களெல்லாம் என்னுடைய சமுதாய மக்கள், இவர்களெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டுகொள்வாங்க என்கிற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் இல்லைன்னு நாம சொல்றோம். இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது, மறைவான ஞானம் இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்களே. உண்மையிலேயே நபித்தோழர்கள் இவங்க சொல்ற மாதிரியான அக்கீதால இருந்திருந்தால், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் இருக்குது என்கிற நம்பிக்கையில இருந்திருந்தா இந்த கேள்வியே கேட்டிருக்கப்படாது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த சமுதாய மக்களை நீங்க எப்படி இடம் கண்டுகொள்வீங்க என்று கேட்கலாமா? கேட்டிருக்கப்படாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் அறிந்தவர்கள் என்றா பார்த்த உடனே தெளிவா கண்டுபிடிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் இல்லை. அதனாலதான் நபித்தோழர்கள் அந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்ப யோசிக்க தோழர்களை, இந்த உலகத்துல நாம தொழுகையில விஷயத்துல எத்தனை சோழர்கள் நம்ம கரெக்டா இருக்கிறோம், எவ்வளவு பொடுபோக்கு எங்களை வாழ்க்கையில இருக்குது. நிறைய தோழர்கள் ஜும்மா முஸ்லிமாகவே மட்டும் இருக்கிறாங்களே. அப்ப மறுமை நாள்ல இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லா மனிதர்களை விடவும் நான் தனித்துவமான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், நான் ஒரு கெத்தாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி பைக் வச்சிருக்கிறாங்களா, நான் கொஞ்சம் கோஸ்ட்லியான ஒரு வாகனம் ஒன்று எடுக்க வேண்டும், எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணும் நினைக்கிறோமா இல்லையா? நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் இருக்கிற பொழுது நீங்கள் தனித்துவமான மனிதர்களாக இருக்க வேண்டுமா? உங்களை தனியாக ரசூலுல்லாஹ் அடையாளம் காண வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் உது செய்து இருக்க வேண்டும். அந்த உதுவண்ண சும்மா செஞ்சுட்டு தொழாம இருந்தா சரியானு கேட்கப்படாது. உது என்கிறதே தொழுகைக்காக வேண்டித்தான் 99%. அப்ப அப்படியாப்பட்ட உதுவை யாரெல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சிருப்பாங்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் இறைவன் கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? அவர்களினுடைய உதுவினுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அப்ப அதை வச்சு தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தண்ணீர் தர்றதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில் ஹவுலங்கிற நீர் தடாகத்தில் நான் மனிதர்களுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில தோழர்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பை தடுத்து விடுவான். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், அல்லாஹ்வே இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், யா அல்லாஹ் இன்னஹும் அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய சஹாபாக்கள் என்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்வேன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்வான் தெரியுமா? நபியே உங்களுக்கு தெரியாது, இன்னஹும் முர்தத்து அலா அத்பாரிஹிம் அல் கஹ்கரா, இவர்கள் எல்லாம் உங்களுடைய தோழர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மௌத்தாகியதன் பிற்பாடு இவர்கள் வந்த வழியே திரும்பி விட்டார்கள். இவங்க எந்த மார்க்கத்தில் இருந்து வந்தாங்களோ அந்த மார்க்கத்திற்கே இவங்க போய்த்தாங்க. அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்து பேச வேண்டாம், எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான் என்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் எடுத்து காண்பிச்சாங்க. அதே மாதிரி இதே ரிவாயத்து இன்னும் சில வித்தியாசங்களோட பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன செய்தி என்று கேட்டா, இன்னும் சில மனிதர்கள் தடுக்கப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி கேட்பாங்க, யா அல்லாஹ் இவர்களை யா அல்லாஹ் நீ தடுக்க வேண்டும். அப்ப அவங்கள்ட்ட பதில் சொல்லப்படும், இன்னக்கலா தத்ரி மா அஹ்தஸு பாதக், நபியே உங்களுக்கு பின்னால் இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மார்க்கத்தில் நிறைய புதுசா உண்டு பண்ணினாங்க, நன்மைதானே என்பதற்காக வேண்டி செஞ்சாங்க. ஆகவே அவர்களுக்கு இன்றைய தினம் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் எடுத்து காண்பிச்சாங்க என்றால் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த தண்ணீருடைய தாகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் போல எங்களுக்கு கொஞ்சம் டைம் செலவழிக்க இயலாம இருக்குது. நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீருடைய பாக்கியம் அந்த அளவுக்கு முக்கியமாக விளங்குது. ஆனால் உங்களுக்கு மஹ்ஷர் மைதானத்தில் 50,000 வருஷங்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் விசாரணைக்காக வேண்டி நிற்கிற நேரத்தில் உங்களுக்கு நீர் இல்லை, நீர் குடிக்க முடியாது என்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டால், எங்களுக்கு எதிராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தினால் எங்களோட நிலைமை என்ன என்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தோழர்களே? மறுமை நாள்ல யாரெல்லாம் காபிர்களாக இருப்பாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தாங்களோ அவங்களுக்கு நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்காது.
அதே நேரத்தில் இன்னும் சில கூட்டத்தார்கள் இந்த உலகத்தில் நன்மைதானே, மார்க்கத்தில் சரியாத்தானே இருக்குது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் காண்பிக்காத, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத விஷயங்களை எல்லாம் செஞ்சாங்களே, அவர்களுக்கும் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நாம என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஒரு விஷயம் என்று வருகிற பொழுது இதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்களா, இதற்கு ஆதாரம் இருக்குதா, இதற்கு எவிடன்ஸ் இருக்குதா என்று நாம பார்த்து ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய தோழர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மௌலூதுங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த தினம் என்று கொண்டாடுறாங்க. என்னப்பா ஆதாரம்? ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த தினம் என்று நீங்க கொண்டாடுறீங்களே, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நான் கேட்கிறேன், நபி தோழர்கள் உசுரோட இருக்கும் பொழுது எங்களை விட பல ஆயிரம் மடங்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு சின்னோரு முள் குத்தினால் கூட தாங்க முடியாத நபி தோழர்கள் அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க, உமர் இப்னுல் கத்தாப் இருந்தாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல ஆட்சியா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட தோழர்கள் யாராவது ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த தினம் கொண்டாடினா? யாருமே கொண்டாடலையே. அப்படி இருக்கிற பொழுது நாம எப்படி சகோதரர்களை கொண்டாடுறது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தௌஹீத் கொள்கையில கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எங்க வழிதவறி போறாங்க தெரியுமா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு பாடசாலைகள்ல மத்த இடங்கள்ல ப்ரோக்ராம் செய்யறாங்க. எங்கட பிள்ளை கிராத்தானே ஓதிட்டு வர போறான், எங்கட பிள்ளை ஒரு ஸ்பீச் தானே பண்ணிட்டு வரப்போகிறான், இதுல என்னப்பா தவறு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நாம சொல்லுவோம் தெளிவான ஹராம். நபிகள் நாயகம் காட்டாத எந்த ஒரு விஷயத்தை நாம செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சோம் என்றால் நாளை மறுமை நாளையில் அந்த ஹவுலுல் கௌதர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நாம இழந்து போகுவோம். இந்த உலகத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் எங்களுடைய அமல் இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.